வெல்கம் டு விஜே கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு எப்படி டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக்சிட்டி. ஆல்ரெடி ஆர்கானிக்ல வந்து ஜிஓசி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அஞ்சு பார்ட் போட்டாச்சு. இன்னொரு 4 பார்ட் இருக்கு. அது போட்டா ஜிஓசி லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். சைமல்டேனியஸ்லி ஐ வில் ஸ்டார்ட் அரோமேட்டிக்சிட்டி. அரோமேட்டிக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐஐடி ஜாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐஐடி ஜாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 மார்க் டு 2 மார்க், 1 மார்க் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வெரி வெரி ரேர் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின். ஓகே, அது ஒன் கொஸ்டின் தான் வரும். 1 கொஸ்டின் ஷுட் பி 1 மார்க் ஆர் 2 மார்க். ரெண்டுலேயும் கேட்க மாட்டேன். எதனா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்க் வந்தா 2 மார்க்ல வராது, 2 மார்க் வந்து 1 மார்க் வராது. ஓகேவா? அப்போ என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா மேக்ஸிமம் இஃப் யூ அனலைஸ் லாஸ்ட் 10 இயர் கொஸ்டின், ஓகே, கண்டிப்பா என்ன கொஸ்டின் இருக்குன்னா எய்தர் மல்டி சைட் கொஸ்டின் அப்படி இல்லை நேட். இது 90% நேட்ல கேட்டிருக்காங்க. எப்படி கேட்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 8 மாலிகுல்ஸ் கொடுத்துட்டு அந்த 8 மாலிகுல் எது வந்து அரோமேட்டிக் கேட்கலாம், ரைட்டா இல்லையா? அப்ப அந்த 8 மாலிகுல 3 அரோமேட்டிக் இருக்கா, 4 அரோமேட்டிக், 5 அரோமேட்டிக்கா இருக்கும், ரைட்டா இல்லையா? அப்ப அதே மாதிரி வந்து ஒரு 10 மாலிகுல் கொடுத்து அரோமேட்டிக், அதே மாதிரி வந்து ஒரு 4 மாலிகுல் கொடுத்துட்டு விச் ஆர் த ஃபாலோயிங் அரோமேட்டிக் கேட்டா ஏபிசிடி வரலாம், இல்லை ஏசி வரலாம். மேக்ஸிமம் வந்து மல்டி செலக்ட் கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைன்னா நேட் கேட்பாங்க. ஓகே, அப்ஜெக்டிவ் எம்சிக்யூ கேட்க மாட்டாங்க. ஓகே, சிங்கிள் ஆன்சர் கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா மல்டி செலக்ட் கேட்பாங்க, இல்ல நேட். இதுல என்னெல்லாம் படிக்கணும் அரோமேட்டிக்சிட்டில? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. என்னெல்லாம் படிக்க போற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஃபர்ஸ்ட் வந்து we have to know மோனோசைக்ளிக் மாலிகுல். சிலபஸ் அதான் இருக்கு. மோனோசைக்ளிக் காம்பவுண்ட் அரோமேட்டிசிட்டி தெரியும். மோனோசைக்ளிக் காம்பவுண்டோட அரோமேட்டிசிட்டி. செகண்ட் வந்து பாலிசைக்ளிக் காம்பவுண்ட். பாலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இந்த காம்பவுண்டோட அரோமேட்டிசிட்டி இதுல 2 இருக்கு பாலிசைக்கிள். ஒன்னு வந்து பென்சீன் லைக், ஒன்னு பென்சீன், ஒன்னு நான் பென்சாய்டு. இந்த 2 ப்ராப்பர்ட்டி. நான் பென்சாய்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனர்ஜி லெவல்ஸ், ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்பவுண்ட். we can apply using this one, stability of compounds. Next, application of aromaticity in organic reaction. The wide application, the many applications there. The application of aromaticity in reactions. In reactions, very important. Okay, இதான் டாபிக்ஸ். இதுல வந்து கண்டிப்பா மேக்ஸிமம் ஒரு क्वेश्चन கேட்பாங்க. ஓகே, first we are going to discuss how to find out what is a rule to deal with aromaticity பார்க்க போறோம். Please note. So what are the rule to deal with aromaticity? I am going to discuss a rule. The rule to deal with aromaticity. For JAM exam point of view, the 2 important rules are there. What are the important 2 important rules? The first rule, that is called Occult's rule. Today we are going to discuss Occult's rule. And second rule, that is called Kreis rule. Very important. Kreis rule. So what is Kreis rule? Please note about the Kreis rule. Okay, this rule applicable, please note, very important, the Kreis rule. This rule applicable to polycyclic molecule, and non-benzoid molecule, and non-benzoid molecules. For example, this like molecule. Okay, this is what non-benzoid as well as what the polycyclic molecule. Okay, this type of molecule you can apply what the Kreis rule. And normal molecule for monocyclic and benzene like molecule we can apply for what Occult's rule.
இது எங்க அப்ளை பண்ணுவாங்க? ஸோ மோனோசைக்ளிக், monocyclic and benzene like structure, and benzene like polycyclic molecule. We can apply this one, polycyclic molecules. Okay. Yes. Today we are going to discuss Akkus rule. What is Akkus rule? Molecule. Okay. We are going to discuss what? The application of Akkus rule, as well as what? How to find out the molecule should be aromatic or anti-aromatic or non-aromatic. We are going to apply Akkus rule. We have to find out the property of that compound. Okay, let's start. Please do. Akkus rule. The first rule, right? Okay. Now, it's a very important rule. Okay, I make a triangle. Listen, it's a triangle. Okay. Here, first condition, the molecule should be cyclic. Molecule cyclic are no. Then planar are no. Planar. Then conjugation. Conjugated. This is Akkus, HR Akkus rule. First, no, compound on the cyclic. This is A, for example. This is B. This is C. Okay. Now, first molecule cyclic இருக்கணும். Okay. Second molecule, what is the order of condition? Every molecule இருக்கணும். Please know. What is order of condition? Order of condition for aromaticity. First condition, it should be cyclic, and second condition should be planar, and third condition should be conjugated. Okay. எல்லாமே inbuilt. ஓகேவா? ஒரு மாலிகுல் வந்து கான்ஜுகேட்டா இருந்தா கண்டிப்பா பிளேனரா இருக்கும். Okay. Listen, this both two concept are what? Inbuilt. Okay. ஒரு molecule வந்து conjugated இருந்தா always planar இருக்கும். Planar இருந்தா conjugated இருக்கும். Okay. First we know what is cyclic. What is cyclic? We know, right? Closed system. What is cyclic? That is closed system. Closed system. That's cyclic, right? For example, this is cyclic, right? And this is cyclic, right? This is cyclic, right? Both are same. This is cyclic. Then this is cyclic. These are cyclic. Closed system na cyclic. Then what is planar? Very, very important concept. What is planar molecule? Planar. Listen. The two important condition. First condition, okay, the atom have either sp2 hybridization or sp hybridization. It should be planar. It should be planar. ரெண்டு கண்டிஷன் தான். அந்த ஆட்டத்துல வந்து sp2 இருந்தா அது பிளேனார், sp இருந்தா பிளேனார். புரியுதா? Now see, for example, carbocation, we know very well. The carbocation hybridization, carbocation. The carbocation is sp2 hybridization. Good. Then carboanion. The carboanion is sp3 hybridization. But is sp3 hybridization. But it undergo delocalization. But it undergo delocalization. Okay, it show which hybridization? sp2. It show sp2. நான் சொல்றது புரியுதா? கார்போ ஆனியான் வந்து லோக்கலைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் CH3 and CH2 minus, this is sp3 hybridization. அதே கான்செப்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் I take this molecule. இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க லோன் பேர் இருக்கு. undergo delocalization ஆகும், ஷிஃப்ட் ஆகும்ல. அப்ப this is what? sp2. புரியுதா? அப்ப கார்போஆனியன் வந்து லோக்கலைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா that is sp3. we note the carboanion. Please note. So note, very important point. The carboanion localized இருந்துச்சுன்னா,
localized அப்படியா இருந்துச்சு. what is localized ஒரே பொசிஷன்ல இருந்துச்சுன்னா that is sp3. அதே கார்போ ஆனியான் வந்து delocalizedல இருந்துச்சுன்னா delocalizedா இருந்துச்சு அப்படின்னா that is sp2. please note, very important. okay அப்ப பிளேனார்னா அப்படி என்னன்னா அந்த காம்பவுண்ட்ல வந்து அந்த ஆட்டம் the central atom it should be sp2 hybridization sp ஆ இருக்கணும். sp னா ட்ரிபிள் பாண்ட், sp2 னா டபுள் பாண்ட். மேக்ஸிமம் டபுள் பாண்ட் இருந்துச்சு, டபுள் பாண்ட் இருக்கு அப்படி இருந்தா அந்த மாலிகுல் அது பிளேனாரா இருக்கும், இல்ல ட்ரிபிள் பாண்ட் இருந்தா பிளேனாரா இருக்கும். நெக்ஸ்ட், what is a conjugation? what is a conjugated system? அப்படினா மீனிங் I already discussed in resonance, right? If you're interested, go and watch a resonance. I explain all the conjugated system in what? Resonance video. Conjugated. What is conjugated? We know double bond, single bond, double bond. This is not open chain, okay? I take benzene molecule. This open chain, this is a closed chain, double bond, single bond, double bond, single bond, double bond. It's a conjugated. Then this like molecule. Nitrogen and hydrogen and lone pair, right? Double bond, single bond, lone pair. This also resonance conjugation, right? You know, double bond and single bond and lone pair. This also conjugation. Similarly, this also conjugation, right? Positive charge. Double bond, single bond, positive. For example, double bond, single bond, positive charge. This also what? Conjugation. Okay. But in case of aromatic city, no closed sign. Okay. These are open chain. These are open chain. These are open chain, right? These are closed chain. What is the first condition? Listen, see the first condition. The compound should be cyclic, then planar, then further what? Conjugation. First molecule molecule cyclic, good. Next planar. How to check the planar? sp2 or sp and பாருங்க. அப்ப sp2 sp and the planar molecule. Next check the conjugation. Conjugation இருக்கா? Good. They follow what? Huckel's rule. Okay. Whenever the molecule satisfy three conditions, okay, that is called what? Aromatic compound. Okay. Now very important. If compound to be aromatic, ஒரு compound aromatic இருக்கணும். It's to be aromatic. என்ன condition? பார்த்த condition தான். Very important. To be aromatic. Okay. The compound, please note. The compound must be cyclic இருக்கணும். Then planar, and then conjugated. இப்படி இருந்துட்டு then they follow very important. They follow 4n plus 2 pi electron. That means the number of pi electron of the system, the pi electrons, that's equal to what? The 4n plus 2 pi electrons. இதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா it should be aromatic. Okay, this is an important condition. What is the condition? The system and the system number of pi bond pi electron equal இருக்கணும். The 4n plus 2 pi electron equal on that should be aromatic. Now, what is n value? It should be what? N nothing but what? N is equal to 0, 1, and 2, and 3, and 4, and etc. Okay, I'm going to give you some examples how to find out the you should obey 4n plus 2 pi electron or not. Okay, we start the example. For example, okay, in case of follow the 4n plus 2 pi electron, right? Pi electron. Now I start with what? N is equal to 0. If I put n is equal to 0, what will happen? 4 into 0 plus 2 pi electron. Okay, therefore, how many pi electron? The 2 pi electron, right? 2 pi electron. Then how many bond? 1 pi bond. 1 pi bond. Similarly, when n is equal to 1, then 4 into 1 plus 2 into pi electron. Then how many pi electron? And 6 pi electron. And 6 pi electron. Therefore, 3 pi bonds. 3 pi bonds. Then n is equal to 2. What will happen? 4 into 2 plus 2, 8.
8 plus 2, 10 pi electron, right? 10 pi electron. Therefore, how many bonds? 5 bonds. 5 bonds. Okay, other way, etc. Next, 7 5 bond. You put the n verse equal to 3. I get what? 7 5 bonds. அப்ப ஒரு மாலிகுல் சைக்கிளுக்கா இருந்து பிளேனாரா இருந்து கான்ஜுகேஷனா இருந்து அந்த மாலிகுல் வந்து ஒரு பை பாண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 2 பை எலக்ட்ரான் இருக்கு 6 பை எலக்ட்ரான் இருக்கு இல்ல 10 பை எலக்ட்ரான்ஸ் ஆர் இல்லனா 1 பை பாண்ட் 3 பை பாண்ட் 5 பை பாண்ட் லிசன் லோன் பேர் வந்து லிசன் நோட் வெரி இம்பார்ட்டன்ட் நோட் the lone pair undergo delocalization it considered as the lone pair that equal to double bond அந்த கேஸ்ல double bond நல்லா புரிஞ்சுக்கோ அப்ப புரியுதா அப்ப lone pair எப்பலாம் delocalize ஆகுதோ அந்த lone pair என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் நம்ம double bond கன்சிடர் பண்ணிக்கிறோம் புரியுதா அப்ப ஒரு மாலிகுலர் double bond ஒன்னு இருந்துச்சுனா அது they obey what 4n plus 2 pi electron aromatic 3 பை பாண்ட் இருக்கு அப்படினா aromatic 5 பை பாண்ட் இருக்கு அப்படினா aromatic 7 பை பாண்ட் அப்படினா aromatic inbuilt பை பாண்ட் consider also lone pair அப்ப lone pair எப்போ வந்து சிஸ்டம்ல வந்து delocalize ஆகுதோ this also what pi bond புரியுதா very important concept okay now second one what is called anti aromatic same condition down okay same condition to be anti aromatic anti-aromatic. Listen, very simple. Same condition. And the molecule cyclic then planar and conjugate but obey what? The 4n pi electron rule. Which rule? The 4n. Please note. The compound, same rule now. The compound must be cyclic. Then planar and conjugated then follow the number of pi electrons that's equal to what? That equal to the 4n pi electrons. இதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா it should be what? It should be anti aromatic. புரியுதா? Very simple. Same condition the condition same cyclic இருக்கணும் planar இருக்கணும் conjugated இருக்கணும் பட் என்ன obey பண்ணனும் 4n pi electron obey பண்ணனும் okay I go on next slide to explain the what are the how many pi bond is possible to 2b compound should be anti aromatic. Now see one by one. The follow the 4n pi electrons, right? 4n pi electron. Now n is equal to 0. Then what is the value? N is equal to 0 abdina n into okay what is n? Nothing but n listen 0 1 2 3 4 right 0 ஆ இருக்க முடியாது 0 பட் என்ன ஆயிரும் 0 pi bond ஃபார்ம் ஆகாதுல 0 pi bond காம்பவுண்டே கிடையாது ரைட்டா இல்லையா அப்ப that is maximum value anti aromatic answer is 1 தான் n is equal to 1 then அப்ப என்ன வரும் 4 into 1 into right and pi electron. What is the answer is 4 pi electron system. 4 pi electron. How many bond? It should be 2 pi bonds. 2 pi bonds. If n is equal to 2, abdina 4 into 2 pi electrons. Then how many electrons? This will be 8 pi electrons. How many bonds? The 4 pi bonds. Then n is equal to 3. It should be 4 into 3 and pi electron. It should be what? The 12, right? 12 pi electron. About how many pi bond? 6 pi bond. You look carefully. Okay. The aromatic is containing what? Hard number of pi bond. Which number? Hard number of pi bonds. In case of anti-aromatic, it should be what? Even number of pi bonds. It should be even number of pi bonds. Okay. This is called what? Anti-aromatic. Then to be non-aromatic. ஒரு மாலிகுல் எப்ப non-aromatic இருக்கு அப்படினா listen very simple. இப்ப கொடுத்த மூணு கண்டிஷன்ஸ் planar again planar இருக்கணும் cyclic இருக்கணும் conjugated இருக்கணும். இந்த மூணு கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் கூட ஒரு கண்டிஷன் கூட ஃபாலோ பண்ணல. சப்போஸ் மாலிகுல் planar இல்ல அப்படினா கூட it should be non-aromatic. புரியுதா?
ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணாம இருந்தாலும் கூட அது நான் ஆரோமேட்டிக் தான். ப்ளீஸ் நோட் the to be non aromatic, non aromatic. Please note, very important. The compound, the lakes, any of these three condition. In a three condition, planar, cyclic, conjugated. Three condition, then it is non-aromatic. Non-aromatic. Very simple. Okay, இது very simple. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன மீனிங்? it should be நான் பிளேனரா இருக்கும். it means what? அந்த மாலிகுல் எப்படி இருக்கும்? நான் பிளேனரா இருக்கும். நான் பிளேனரா இருந்துச்சுன்னா it should be non aromatic. Simple condition to find out what compound should be non aromatic. Suppose questionல not aromatic கொடுத்தா அப்படி என்ன மீனிங்? What is not aromatic? Please note. What is called not aromatic? Note. Not aromatic அப்படின்னா என்ன? கிளியரா பாருங்க. நான் aromatic or not aromatic. What is not aromatic அப்படின்னா? Please note. Every compound except aromatic. Okay. Aromatic தவிர மத்த எல்லா காம்பவுண்டும் நான் aromatic. அப்ப what is every compound அப்படின்னா? it should be anti aromatic-ஆ இருக்கலாம், or it should be what? non aromatic-ஆ இருக்கலாம். That is called not aromatic. Non aromatic. புரியுதா? அப்ப aromatic compound தவிர மத்த எல்லா காம்பவுண்ட் என்னது? it should be not aromatic. Okay. anti aromaticனா 4 and 5 electron rule. non aromaticனா அது மூணு conditions obey பண்ணாது. aromaticனா மூணு conditions obey பண்ணும். What is not aromaticனா other than aromatic compound. What is other than aromatic compound? Anti aromatic or non aromatic? They are called what? The not aromatic. This call is what? Not aromatic compound. This is not aromatic. They confuse பண்ணா they will ask the question like not aromatic. Now I'm going to explain the few example. Okay, how the electron undergo delocalization and the pi bond delocalization involve agaleya, then how to find n value for the compound. Okay, it's very important. Examples, some examples we are going to discuss. The first simple example, I take pyrrole. Now see, in this pyrrole, this lone pair, right, and this one. Now see the molecule, double bond, single bond, lone pair, right? The conjugation is possible. I told 5 conditions, right? Double bond, what is double bond? Single bond, double bond, single bond, lone pair, right? And double bond and single bond, positive charge, and double bond, single bond, negative charge. Double bond and single bond, radical. They are what? The important, the 5 condition. The compound should be what? Conjugation. In the condition, the obey forward. Conjugation is the important condition. In the condition இருந்துச்சுனா அந்த மாதிரி கண்டிப்பா conjugation நடக்கும். Okay, very important, the 5 condition we have to note down. Now see the molecule. அப்பனா என்ன ஆகுது? இது என்ன இருக்கு இதுல? அப்போ ஒரு டபுள் பாண்ட் இருக்கு and ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு. ஒரு லோன் பேர் இது ரெசோனன்ஸ் இன்வால்வ் ஆகுமா? yes or no? அப்போ how many total? அப்போ what is indicate? The lone pair of this nitrogen atom, right? The lone pair what? Involve resonance. Involve delocalization. Delocalization. அப்ப எத்தனை பை பாண்ட் இருக்கு பாருங்க. இப்போ லோன் பார் பை பாண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 2 3. அப்ப எத்தனை பை பாண்ட் இருக்கு? The 3 பை பாண்ட்ஸ். எத்தனை பை பாண்ட் இருக்கு? 3 பை பாண்ட். அப்ப it obey which rule? என்ன பை பாண்ட்? It should be hard number. அப்ப obey what? 4n plus 2 pi electron. Then 3 pi bond எத்தனை electron இருக்கும் உங்ககிட்ட? 6 pi electrons இருக்கும். Therefore, what is n value? n value 1 பட்ட என்ன ஆயிரும்? It should be what? 6, right? For example, the 4 into and 1 into plus 2, it should be what? And 6 pi electron, the compound should be what? Should be aromatic. Okay, I start the basic example, aromatic. Then second example. Now, this like molecule, the boron. Now, in this case, the boron what?
do not have lone pair, right? Listen, this boron should be what? Which hybridization? It should be sp2 hybridization. Which hybridization should be sp2? Even sp2 double bond sp2. How many pi bond there? The molecule, pi bond molecule. It should be 2 pi bond, right? How many pi bond? The 2 pi bond only there. But 2 pi bond na even number. Obey it obey. It obey 4n pi electron, right? 4n pi electron rule. But what is n value? 2 pi bond, pi electron? 4 pi electrons, right? 4 pi electron. Therefore, what is n value? Again 1. What is the molecule? It should be anti-aromatic. It is anti-aromatic. Very simple, right? And third example. Now, see this molecule, very important. Okay, we are starting only basics. In upcoming class, I will solve all the previous question aromaticity. Today class just introduction about what also. Now see this molecule. Listen. Now double bond, single bond, positive charge. Listen. Double bond. This is a condition of conjugation, right? Now, for in this case, if the double bond undergo delocalization, what will happen? Just see the molecule. It like this, right? A nitrogen and hydrogen and hydrogen and double bond here, positive charge, and okay, they undergo delocalization, but okay, but note very important point. Look the nitrogen atom. How many bond is surrounded? 1, 2, 3, 4, 5 bond is surrounded, right? Yes or no? The nitrogen is second period, right? Is second period. Second period. Not form 5 bond. 5 bond form agad the molecule. Appa kandipa enna idilla? The delocalization is not possible. You got the point? Okay. In the molecule ellame sp2 hybridization. Listen, this nitrogen belongs to which hybridization? sp3 hybridization, not sp2. This hybridization irukku sp3 ah irukku. Appa any one of the molecule sp3 na should be what? Non-aromatic. It should be non-aromatic. புரியுதா? Very important point. ஒரு molecule வந்து எப்ப செகண்ட் பீரியடா இருக்கும் நம்ம மேக்ஸிமம் என்ன பாண்ட் 4 பாண்ட் மேல ஃபார்ம் 4 பாண்ட் தான். என்ன ஃபார்ம் ஆகுது? 5 பாண்ட் ஃபார்ம் ஆகாது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மேக்ஸிமம் 4 பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் NH4+ எத்தனை பாண்ட் NH4+ல NH4+ 4 பாண்ட் ஃபார்ம் ஆகும். 5 பாண்ட் ஃபார்மே ஆகாது. ஓகே, the second period elements always form what? The 4 bond maximum. The 5 bond never can be formed. அதனால இந்த resonance actually not possible. Okay, very important. Please note. Now I going to give one more example. Pyridine. In case of pyridine, they contain lone pair, but lone pair never undergo delocalization. That's a unique. Now see. In this molecule, they containing 3 pi bond, right? The 3 pi bond and 1 lone pair, right? 1 lone pair. 1 lone pair. But the lone pair what? They never undergo delocalization. Only what? The 3 pi bond what? Is undergo delocalization. Is undergo delocalization. Because in addition, this is away from the ring. Is away from the ring. Ring வெளியே இருக்கு. அப்ப ring வெளியே பண்ணோம். It will undergo delocalization. Okay. Is undergo delocalization. Very important. அப்ப எத்தனை pi bond? It should be what? என்ன நம்பர் இருக்கு? 3 pi bond னா it should be what? Odd number pi bond. Odd number என்னது? It should be what? Aromatic. Simple. Okay. But very simple. Even number of pi bond and the anti-aromatic. Odd number of pi bond and the aromatic. And the compound non-planar இருக்கு, sp3 இருக்கு, conjugation இல்ல அப்படினா that is not aromatic, non-aromatic. Very simple. Now I am going to discuss very important question that is called pyrene. Okay. Pyrene. It's a previous question, jam question. They asked what? The N value. The N value for this pyrene molecule. Okay. Now see the molecule. It's a pyrene. Now see. Look the double bond. Very important. Look the double bond. Double bond, double bond, and 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 double bond. Now, I change the color. I tell you what is the reason. I tell you. Now, if you simply calculate double bond, how many double bonds there? The molecule, how many double bonds there? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Okay. How many double bond? The 8
pi bond there, right? 8 pi bonds. Then how many electron 8 pi bond? 16 pi electrons. 16 pi electrons. Which rule obey 16 pi electron? 4n pi electrons, right? 4n pi electron rule. What is n value? Equal to what? 16, right? 16 pi electrons. N value n is equal to what? N is equal to 4. But answer is wrong. 4 kadaya. Listen, if you see this ring, okay, now the undergo delocalization. This undergo delocalization. You see the molecule undergo delocalization. But this pi bond, very important concept, please note. And this pi bond is never undergo delocalization. This is localized in space. This is localized. It means what? It's never undergo delocalization. It's never undergo delocalization. Therefore, during counting the pi bond, you never count this pi bond. Up in the pi bond name and the subject getting now, the name that is called what? This name is called non-Huckel pi bond. Please note. What is the name of that called? The non-Huckel's double bond. That is non-Huckel's double bond. Okay. This pi, listen, and the pi bond on the resonance involved aglio, then count manokudade. What is the name of that pi bond? That type of pi bond. That is non-Huckel pi bond. What is non-Huckel pi bond? The pi bond not undergo delocalization. Not undergo delocalization. Undergo delocalization. Up in the pi bond that is non-Huckel pi bond. Now count how many pi bond? 1, 2, 3, 4, 5, 6, 7. Therefore, the 7 pi bond there, right? 7 pi bond. There are how many pi electrons? 14 pi electrons. And which rule can obey? It should be 4n plus 2 pi electrons rule, right? Therefore, what is n value I put? It's equal to 14 pi electron. Then what is n value? N value nothing but what? 3. 4 3s are 12. 12 plus 2, 14, right? Therefore, this compound should be aromatic. The compound of it should be aromatic in the compound. The pyrene is aromatic. What is n value? It should be 3, is not 4. 4 as what is answer? Answer is 3. Very important question. Okay. Up the molecule pi bond involve resonance you never count that pi bond during what apply the Huckel's rule. This is very, very, very important. Okay. Then what is the name of that called? Pyrene. How many pi bonds there? Undergo delocalization. It should be what? The 7 pi bonds. It obey which rule? It obey the 4n plus 2 pi electrons rule. Okay. Very simple. It is containing odd number of pi bond, not even number, right? Now, similarly, I give you one more example, that is benzene. We know very well, right? Benzene molecule. In case of benzene molecule, similarly, 1, 2, 3, 4. Okay. How many pi bond undergo delocalization in benzene? In benzene, how many pi bond? Only the 3 pi bonds undergo what? Delocalization. Undergo delocalization. Okay. Therefore, on this pi bond, which pi bond? On this pi bond, they call what? The non-Huckel pi bond. Non-Huckel's double bond. Double bond. Consider what is apply? You have to apply the rule now. And apply panno. Now, 3 pi bond irukku. 3 pi bonds irukku. 3 pi bonds electron irukum. 6 pi electrons irukum. Now, enna obey pannuvom? You should be 4n plus 2 pi electrons rule. What is n value? 1.4 into 1, 4 plus 2, 6. What is n is equal to 1? Now, enna molecule? It should be what? Aromatic. It should be aromatic. Very simple. Okay. I hope you enjoy this lecture. It's a first study of aromaticity. Upcoming day, I will upload all the concept in aromaticity and previous question also. Okay. Tata, bye bye. See you next studio with the best concept. See you tomorrow.